அவங்க கூப்பிடுறாங்கன்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ, அதுக்கு வேல்யூ இருந்தா கூப்பிடுவாங்க. இல்ல. 2வது 7 நாள்ல வெளில வந்த நான் எப்படி வெளில வந்தேன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் உட்கார்ந்து எல்லாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. திருப்பி உள்ள போறதுல, உள்ள போற அந்த சோ கால்டு இதுல போய் இத பண்ண போறாரு, அத பண்ண போறாரு, அத பண்ண போறாரு. நான் எங்கடா சொன்னேன்? சுத்தி இருக்கிற நீங்களா தானடா சொல்லிக்கிறீங்க. நான் உள்ள போய் என்ன பண்ண போறணுமோ, அது சிறப்பா செய்ய தான் போறேன். அத நான் என்ன செய்ய போறேன்றது நீங்களா இப்படித்தான் இவர் செய்ய போறார். இத செஞ்சா நமக்கு பாசிட்டிவ் ஆயிடும். அத செஞ்சா இவருக்கு நெகட்டிவ் ஆயிடும். இவருக்கு ஓவர் இல்ல ரேட் ஆயிடும். அது கரெக்ட். ஆனா இன்னொரு கேள்வி ஒண்ணு வருது. இப்ப நம்ம இவ்வளவு யோசிக்கிற ட்விட்டர்ல நீங்க நான் ரொம்ப சிம்பிள். நான் 13வது வாரம் சாம் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். அங்க இவர் இருந்திருக்கலாம், இவங்க இருந்திருக்க வேணான்றதுக்கு, முதல் வாரத்துல 7 நாள் எலிமினேட் ஆன என் ஃபோட்டோவ டாஸ்க் பீஸ்ட் எல்லாம் ஒட்டுற அளவுக்குலாம் நான் அவ்வளோ சீன்லாம் எனக்கு கிடையாது. ஆனா நம்ம கேமோட வெயிட்டேஜ் இருக்குல்ல, அது எங்க காமிக்கணுமோ, அது எங்கெங்கெல்லாம் காமிக்கணுமோ அங்க காமிச்சாச்சு. மறுபடியும் சொல்றேன். அப்பா 7 சீசன் அனாலிட்டிக்கல் ரிவ்யூவர். நான் மறுபடியும் அந்த ஷோலயே தான் சொல்றேன். எனக்கு அந்த ஷோ டைட்டில்ன விட அதிகமா என்னுடைய காஸ்ட் ஆஃப் ரிவ்யூ. நான் அதையே வேணான்னு விட்டு குடுத்துட்டு தான் இந்த ஷோக்குள்ள போறேன்னா, எனக்கு தெரியும் உள்ள எப்ப இருக்கணும். எனக்கு தெரியும் எப்ப வெளில வரணும்னு. எனக்கு என்ன தேவையோ அத நான் டிசைட் பண்றேன். அதுக்கு மேல எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து இருக்க தான் செய்யும். இதுல நான் ஸ்பெக்டேட்டர் தான். ஒரு வாரத்துல என் கேம் முடிஞ்சு போச்சு. உங்கள மாரி நானும் காமன் மேன். எனக்கு முத்துக்குமரன புடிச்சிருக்கு. முத்துக்குமரன் ஜெயிக்கணும்ன்றதுக்கு என்ன பண்ணணுமோ, அத சிறப்பா எப்படி செய்யணுமோ அத நான் செய்றேன். அவ்வளவுதானே தவிர, இதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். இவரு முத்துக்குமரனோட ஃபேனுன்னு நீங்க என்ன அந்த மாரி பார்த்தா மட்டும் தான் அத எடுத்துக்க முடியுமே தவிர, என்னைய வந்து நீங்க கண்டஸ்டன்ட் லா படி இல்லையா? ரூல் படி இல்லையா? நீங்க எப்படி அப்ப உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் அவ்வளவுதான். இல்ல சார், கரெக்ட் தான் சார். ஆனா அதே மாதிரி தானே மத்த சாம் ஃபேண்டம்ஸ்க்கும் இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அதேதான் மத்த ஃபேண்டம்ஸ்க்கும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு கண்டஸ்டன்ட பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்களுமே ஒரு ஒரு லெவல்ல இறங்கி தானே 100% பண்ணுவாங்க. பண்ணலாமே. என்ன தப்பு? இல்ல அது பண்ணும்போது இப்ப அது வந்து ஒரு பிஆர் இல்ல நெகட்டிவ் பிஆர் அந்த பிஆர்னு ஒரு பிராண்ட் பண்றாங்க நீங்க இல்லையா? இந்த அது இந்த எப்படி இடத்துல அவங்க எந்த ப்ரூஃபுமே இல்லாம பிராண்ட் பண்ண முடியும் பிஆர்னு ஜெனரிக்கா சொல்லிட்டு? பண்ற யாரா இருந்தாலும் தப்பு. அது முத்துக்குமரனா இருந்தாலும் சரி, ஜாக்லின் சைடுல இருந்தாலும் சரி, இல்ல சௌந்தர்யா சைடுல இருந்தாலும் சரி, யார் சைடுல பண்ணாலும் அது தப்பு. ஆனா என்கிட்ட கேட்கும்போது நீங்க ஏங்க நெகட்டிவ் பிஆர்? நான் எங்கேயாவது அந்த மாதிரி ஏதாவது நான் ஒரே ஆள் பேரை மட்டும் தான் சொல்லுவேன். நான் வேற எவன் பேரையுமே சொல்ல மாட்டேன். நான் அந்த ஒரு ஆள் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு ஆள் சும்மா இல்லாம என்னைய நோண்டான். அதனால அவனை சொல்றேன். என்னைய தொட்டிருக்க கூடாது. அதுதான் இப்ப வர்ஷினி வெங்கட் பண்ணிட்டு இருக்கதும் அதுதான். இப்ப அவங்க ஃபேண்டம்ஸ் பண்றத நெகட்டிவ் பிஆர் அந்த பிஆர் பிரதர் பிஆர் பிரதர் இவங்களுக்கு அது பதில் பெரிய கொடுங்க. டிஃபரன்ஸ் இருக்கு பிரதர். பிரதர் நீங்க என்ன ஒரு சோஷியல் ஃபோரம்ல எழுதிட்டீங்கன்னு நான் அங்க வரல. எனக்கு என் பர்சனலுக்கு கால் பண்ணி நீங்க பேசுனதுனால தான் நான் வந்தேன். நான் ஏன் வந்து சோஷியல் ஃபோரம்ல பேசுறதுக்குலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும்? இல்ல சார், அது விட்டுருங்க. அந்த டாபிக் சாம் Again, this is சாம் out of சாம் topic. ஒரு நிமிஷம். எஸ் சாம் ஒரு நிமிஷம் சாம். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அவங்கள பேச விடுவோம். மேஜிக் சரி சொல்லுங்க சரி. மேஜிக். ஆமா ஆமா இல்ல ரவி சார் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆக்சுவலி வந்து அவர் சொன்னாரு என்னோட கான்வர்சேஷனும் கருத்தும் வந்து புரிஞ்சுக்காத இடத்துல சம்திங் ஏதோ வந்து இன்அப்ரோப்ரியேட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. சி நான் வந்து ஐ டென்ட் ஹாவ் அ பர்சனல் அட்டாக், ஐ டென்ட் யூஸ் டெரோகேட்டரி கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அவர் ஒன் செகண்ட் லெட் மீ ஃபினிஷ் சார். சாம் ஐ குவிட் சாம். எனக்கு ஐ அம் நோவேர் இன்ட்ரஸ்டட் இன் மேஜிக். அவங்க ட்ரால் பண்ணாங்க என்ன எனக்கு தெரியும். ட்ரால்லாம் I பண்ணல have my சார். own நீங்க maturity சொன்ன கமெண்ட்டுக்கு நான் I'll எதிர் take கமெண்ட் care வச்சேன். அதை கவுண்டர் all the கொடுக்க best. முடியாம நீங்க வந்து நான் வந்து போயிட்டீங்க. அதுதான் உண்மை. சாம் இல்ல 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 ஐ கேன் மேஜிக் நான் அந்த ட்வீட்டை கூட என்னால சாம் ஷேர் பண்ண முடியும். மேஜிக் நீங்க மேஜிக் சாம் மேஜிக் சாம் நான் வந்தது ஒண்ணுதான். நான் ஒரு மேட்டர் தான். அதான் நீங்க see ஸ்பீக்கர் this is நீங்க what கோஸ்ட் happening when we ask நீங்க right question he கோஸ்டா will not be in the வந்ததுனால position to இல்ல இல்ல answer the கரெக்ட் question. மேஜிக் ஒரு நீங்க நிமிஷம். see do I have a democratic rights to answer or not to answer? அது இருக்கா இல்ல எனக்கு இல்லையா? சார் அதுதான் நானே கேக்குறேன். do I have the democratic right if your narrative is wrong as a reviewer influencer உங்க narrative தப்பா சார் ரெண்டு இருக்கும்போது அதுக்கு பேருக்குமே நான் இருக்கு கவுண்டர் சார். ஃபேக்ட் நீங்க கொடுத்தா அதை நீங்க சொல்லணும். என்ன if you நான் said you உங்களுக்கு have a concern சரி, over a சரி. contestant father இங்க பாருங்களேன். then I asked அப்ப அந்த ஃபாதரை பத்தி நீங்க ஏன் இன்னொரு ஸ்பேஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன். நீங்க what is கேளுங்க. wrong நீங்க in that? நீங்க சொன்ன கருத்துக்கு நான் தான் உங்க எதிர்கருத்து உங்க வச்சோம். கூட நான் அதுக்காக you ஆர்குமெண்ட்டுக்கு can't question me that I am சரி, saying that மேஜிக் inappropriate. மேஜிக் okay மேஜிக் நம்ம ஒரு நிமிஷம். இப்போ வந்து பழைச நடந்ததை வச்சு நம்ம பேச வரல. இன்னைக்கு நம்ம என்ன நடக்குதோ அதை பத்தி தான் நம்ம பேசுறதுக்காக தான் நான் வந்து அவர் ஆக்சுவலா கூப்பிட்டேன். ஏன்னா வர்ஷினி வெங்கட் வந்து நிறைய இதுல போட்டிருக்கும் போது சாருமே வந்து ரிப்ளை எல்லாம் பண்ணியிருந்தாரு.
அது அந்த ஒரு டவுட் கிளியர் பண்ணதா சொல்லி நான் கூப்பிட்டேன். அது அவங்க வர்ஷினி வெங்கட் பண்ணது நான் இன்னைக்கும் வர்ஷினி வெங்கட் சொன்னேன், நீங்க ஃபேண்டமை கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா விட்டுறணும். நீங்க ஃபேண்டம்ன்றது என்ன மாதிரியான ஃபேண்டம்னா, அவங்க தே ஹேவ் அ பிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் தேர் லவ்டு ஒன்ஸ். நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க பதில் சொல்றதா இருந்ததுன்னா, அப்ப நீங்க பொது வலைதளத்துல வந்து நீங்க வந்து உங்களை கன்சென்ஸை சொல்லக்கூடாது. இதை இதை இவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்காவது தைரியம் இல்ல. இல்ல அவங்க கன்சர்ன் சொல்றது கூட பிரச்சனை இல்ல. ஃபேண்டம் இப்ப ஒருத்தவங்க வம்பு இழுத்தாங்கன்னா நீங்க அந்த ஃபேண்டம் மேல நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே தவிர அந்த பர்சன் மேல என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே தவிர உள்ள ஒரு பிளேயிங் கண்டஸ்டன்ட் மேல ஒரு தப்பான நரேட்டிவ் வந்து நீங்க செட் பண்ணும்போது அது தப்பு இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே யாரையும் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அதுக்கு அடுத்தது நீங்க 2 பேரும் பண்ணிக்கலாம்னு சொல்றதெல்லாம் அப்படியே we can't accept it. செகண்ட், அப்படியே இருந்தாலும் எனக்கு வந்து அது நீங்க கிண்டலா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க நக்கலா எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிவ்யூ. ஆர் நான் பொறுமையா, நான் பார்க்காத ட்ரால் கிடையாது, நான் பார்க்காத ஹேட்ரட் கிடையாது, நான் பார்க்காத இந்த கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது சர்க்காசம் தெரியாது, நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஒரே ஒண்ணுதான், நம்ம irrespective ஆஃப் என்ன பார்த்தாலும், ஏன்னா இந்த சீசன்ல இந்த நேம்ல வருது சௌந்தர்யான்னு, நான் சீசன் ஒரு பேர்ல பாக்குறேன். அதுல எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றதும் சொல்றதும் ஒண்ணுதான். பப்ளிக் ஆடியன்ஸ் ஆர் வெரி வெரி டிவைன்டு ஒன்ஸ். அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபேண்டம் கிரியேட் ஆகுறதுன்றது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. அப்படி ஒருத்தங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நான் ரிவ்யூவரா பேசுறதா இருந்ததுன்னா அது வேற. நான் ரிவ்யூவரே கிடையாது இந்த சீசனுக்கு. நானே ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்க்கு ஃபேனு. 2 பேருக்கு கருத்து ஒத்து போகிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் பேச முடியுமே தவிர அது ஹெல்த்தியா போகாது. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல யாரையோ ஆர்குமெண்டலா ஜெயிக்க பாக்குறோம் அப்படின்றத தாண்டி ரொம்ப பர்சனலா போச்சுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ரியலி ஒர்க். ஏன்னா இன்னைக்கு அதுலதான் வந்து நிக்குது. ஒருத்தங்க வந்து இன்னொருத்தவங்களுடைய அந்த கேம் இந்த கேம் தான் சொல்றேனே. எனக்கு பொறுத்த வரைக்கும் என் கண்டஸ்டன்ஸ், என் பேட்ச், என் மேட்ஸ், எனக்கு தெரியும் என்ன பண்ணிக்கணும்னு. அதே மாதிரி உள்ள போகும்போது நான் முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட்டரே தவிர யாருக்கும் எதிரி கிடையாது. எனக்கு அவங்க கூட எப்படி கோஆர்டினேட் பண்ணிட்டு போய் தெரியும், எப்படி கோஆபரேட் பண்ணிட்டு போய்க்கணும்ன்றதும் தெரியும். ஓகே சார், அத நிறைய சரி, பேர் ஓகே அட்வைஸ் சார். பண்ணிருக்காங்க. சக்சஸ் சொல்லுங்க. சக்சஸ் இருக்கீங்களா? கேக்குதா? சக்சஸ் பேசுங்க. இல்ல நிறைய பேர் ஓகே. அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, சரி, ஓகே. பிகாச்சு ரசிகன் பேசலாமா? பேசுங்க. இல்ல, என்னோட கொஸ்டின் வந்து ரவீந்தர் சாருக்கு தான். ஆக்சுவலா வந்து நீங்க நான் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் உங்களோடது. வர்ஷினிக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க நீங்க. பட் ஆனா அவங்க வந்து சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, கண்டஸ்டன்ட்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்க மற்ற ஃபேன்ஸோட சேர்ந்துட்டுலாம் ரொம்ப ரொம்ப இழிவா பேசுறாங்க. அது பார்க்கறதுக்கு நிஜமா நல்லா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அதுதான் சொல்றேன், அவங்க அப்படி பண்றது இல்ல சார், எனக்கு ஒரே ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் என்னன்னா, நீங்க அவங்கள விக்டிம் கார்டுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இப்ப ஒரு விஷயம் இருக்குல்ல பாத்தீங்களா, இங்க இருந்து எங்க டைவர்ட் ஆகுதுன்னா அவங்க பேசுனது தப்பு, அதை நான் ஸ்ட்ரைட்டா சொல்லுவேன், அவங்க ஃபேஸ் முன்னாடியே சொல்லுவேன். ஆனா எனக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, அவங்க விக்டிம் கார்டுனா உள்ள கேம் உள்ள போய் பார்த்துட்டு வெளியில வந்த நீங்க வெறும் பாக்குறீங்க, நான் உள்ளயும் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். எது விக்டிம் கார்டு இல்லைன்னு எனக்கு ஒரு அனலைஸ் இருக்கும்ல. நான் உங்களோட கருத்தோட நான் வந்து ஒத்துப்போங்கன்னு நான் சொல்ல, என்னோட கருத்தோட ஒத்துப்போங்கன்னு நான் சொல்ல. அது ஓகே ப்ரோ, நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்போ வந்து நீங்க விக்டிம் கார்டுன்னு அவங்க சொன்னது அது ஒரு சைடுல இருக்கட்டும். பட் ஆனா அவங்க மத்த ஃபேன்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப அதுவும் இல்லாம அவங்க மத்த அது வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப இழிவா பேசுறாங்க. அது வந்து அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க, தெரியாம பண்றாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் தெரியாம பண்றாங்கன்னு நான் எங்கேயாவது அதை டிஃபெண்ட் பண்றேனா இல்ல அது கரெக்டா நியாயப்படுத்துறேனா தான் சொல்றேனே. பப்ளிக்கோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பப்ளிக்கோடைய ரியாக்ஷன்ஸை கரெக்டா ஆன்டிசிபேட் பண்ணி எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசாம இருக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அது இல்லைன்னா பப்ளிக்கோட ஃபேண்டம்ஸோட இப்படி மீட் ஆகக்கூடாது. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல சார், நீங்க பியூர் சோலெல்லாம் ரிப்ளை பண்ணிருக்கீங்க, அதனாலதான் சார் எங்களுக்கு டவுட் வருது. நான் வந்து கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தானே பாக்குறேன்.
நான் இந்த சண்டை போறதை வச்சு பாக்குறேன். நான் இந்த இல்ல கேமுக்கு ஆக்சுவலா அவங்க கோட் ட்வீட் பண்ணிருக்கிறது ஒரு சௌந்தர்யா ஃபேனோட ட்வீட் எடுத்து கோட் ட்வீட் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் நீங்க போய் ரிப்ளை பண்ணிருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு நான் பார்க்கும்போது இவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னென்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா, நான் உள்ள போறதா இருந்தால் என்ன கேட்கணும்னு போட்டிருக்காங்க. அந்த கேள்வியில நோவே ரிலேட்டட் ஒரு சௌந்தர்யா ஃபேன் வந்து நீங்க வந்து அவங்க வரல, எனக்கு தெரியாது. நான் அந்த ட்வீட்டை பார்த்தேன். அந்த ட்வீட்டை பார்க்கும்போது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இது என்ன சம்பந்தமே இல்லாத ஒரு பதிலா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கேள்வியில ஒண்ணு இவங்களுக்கு ரிலேட்டடுக்கு ஏதாவது பதில் சொல்லணும். இவங்களை ஏதோ ஒரு பப்ளிக்கா ஒரு பாயிண்ட்ல கவுண்டர் கொடுத்த மாதிரி ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கு திருப்பி கவுண்டர் கொடுக்க தான் நான் வந்தேன். ஆனா அந்த த்ரெட் எலாபரேட் ஆகி போகும்போது நான் பேசாம ஏன் போனேன்? ஏன்னா மத்த ஃபேண்டம்ஸ் உள்ள பாஞ்சு உடனே நான் சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல அது இன்னொரு அரசியலுக்கு போகும் தான் நான் உள்ள வரல. எனக்கு மறுபடியும் கவுண்டர் கொடுக்க தெரியாதா? நான் பார்த்தது என்னன்னா அது ஒரு பாயிண்ட்ல நின்னுறோம். அதாவது அவங்க போட்ட ட்வீட்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு நம்ம இப்ப நான் இன்க்ளூடிங் கன்சிடர் மீ as a சௌந்தர்யா ஃபேன், do you think it is lawful? அவங்க என்னமோ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனா நீங்க அதே இந்த கேள்வியை கேளுங்க. அவங்க பாருங்க இவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு இந்த மாதிரி சீப்பா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ டேக் தட் as ரியல் மறுபடியும் கன்சர்னா போய் மறுபடியும் பேசுவேன், நாளைக்கும் பேசுவேன். நீங்க அதை பண்ணாதீங்க, சோஷியல் ஃபாரம்ல கண்ட்ரோல் இல்லைன்னா பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சார் சார் சாரி டு இன்டரப்ட். இது எப்படின்னா ஒரு அர்த்தத்துல வர்ஷினி வந்து போடுறாங்க. அது வந்து சவுண்ட் ஃபேன்ஸுக்கு அஃபெண்ட் ஆகுது. அவங்க பேசுறது தப்பா இருக்குன்ற பட்சத்துல சில பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கு நீங்க ஒரு ரிப்ளை பண்ணி ஒரு செட் ஆஃப் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த வந்து கன்வே ஆகுதுல்ல. நீ வந்து ஒரு பியூர் சோல், நீ வந்து ஒரு விக்டிம் கார்டு, உனக்கும் பிஆர் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு சொல்லும்போது அப்ப உள்ள இருக்க அந்த பிளேயரை தானே பாதிக்கும். இதுதான் கேட்க வரும். இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க பாருங்க, இதை நீங்க நம்பினாதான் போச்சு, நம்பலானா நான் எப்படி பதில் சொல்றது? இந்த பியூர் சோலு எனக்கு பிஆர் இல்ல, சரிங்க ப்ரோ, எனக்கு அப்படி இந்த பார்த்தா பியூர் வந்து பிஆர் ஒரு இன்டென்ஷன் நிமிஷம் சார், சாம் உங்க சாம் இன்டென்ஷன் ஒரே எங்களுக்கு நிமிஷம் தெரியாது சாம். இல்ல சார். இல்ல நீங்க சாம் அதான் நான் சொல்றேன். உங்க இன்டென்ஷன் வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட ட்வீட்டை ஒரு சௌந்தர்யாவோட ஃபேன் அதை வேற பக்கம் டைரக்ஷனை திருப்பினதை திருப்பி நான் ஒரு டைரக்ஷனுக்கு திருப்பி விடுறேன், அவ்வளவுதான் பாயிண்டே. ஆனா அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எப்படி ஆயிடுதுன்னா அதை வந்து மத்தவங்க கேபிட்டலைஸ் பண்ண பாக்குறாங்கன்னு நான் பேக் அவுட் ஆறேன். இப்ப எனக்கு அது லூப் ஆக்க சரிங்க. தெரியாதா, த்ரெட் ஆக்க தெரியாதா? நான் திருப்பி அதுல போடுற பதிலுக்கு பதில் நான் ஏன் நிறுத்திக்கிட்டேன், இது வேற எங்கேயோ டைரக்ஷனுக்கு போகுதுன்னு. ஆனா நீங்க ஒண்ணு கேக்குறீங்கல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டவங்க, நான் வந்து பியூர் சோல்னு சொல்ற மீனிங் என்னன்னா அவங்க ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டாங்க. அதாவது என்னமோ ஒண்ணு போட்டாங்க. அது என்னது, என்னமோ அதுதான் சார், நீங்க நிறுத்திக்கிட்டீங்க வேற டைரக்ஷன்ல போகுதுன்னு. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம், நீங்க 7 சீசனா நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. இந்த சீசன் ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன், உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம், நீங்க அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும்ன்ற மாதிரி நாங்க எதிர்பார்த்தோம். அது சில கண்டஸ்டன்ஸ் வந்து பர்சனலா எடுத்துக்கிறாங்க. சொன்னாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலா எடுத்துக்கிறதுல 2 விதம் இருக்கு. அதாவது ஒண்ணு அவங்களுக்கு அந்த பிளேயரை பிடிக்காம இருக்கும், என்கிட்ட ஜெனரிக்கா நடிக்கலாம். இன்னொன்னு அந்த பிளேயரை பிடிக்காத வன்மத்தை வேற மாதிரி, அதாவது என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு அவங்க கிரவுண்ட்ல வேற மாதிரி காமிக்கலாம். லைக் உள்ள இருக்கும் போது சௌந்தர்யா பிடிச்ச மாதிரி காமிச்சிட்டு வெளியில வந்தோடனே இப்ப திடீர்னு எல்லாரும் பிடிக்காத மாதிரி கண்டஸ்டன்ஸ் பேசுறத பார்த்தா எனக்கு வித்தியாசமா தான் இருக்கு. அப்ப உள்ள காமிச்சத பொய்யா, எனக்கு அது தெரியல. அது அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க ட்வீட்லயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க. அந்த எந்த ஒரு ஃபோரம்ல அவங்க பண்றாங்களோ அந்த ஃபோரம்ல நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா உங்க மேல உள்ள ஒரு 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 மதிப்புக்கு வந்து கூட தானே செய்யும். நீங்க அது ஒரு பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க டைரக்ஷன் மாறணும்னு நீங்க நிறுத்திக்கிறது வந்து அது வேற நீங்க மாதிரி. வந்து நீங்க சௌந்தர்யான்னு வச்சுட்டு பேசுனீங்கன்னா, have you ever seen most of my tweets? ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்க மோஸ்ட் ஆஃப் மை ட்வீட்ஸ் வேற. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ரிப்ளைல யாராச்சும் ஒரு லிமிட்டை தாண்டி பேசினாங்கன்னா அது முத்துக்குமரன் சைடா இருந்தா ரொம்ப வார்ன் பண்ணிட்டு வருவேன். ஒரு லிமிட்ல பண்ணுங்க, அதுக்கு மேல பண்ணாதீங்க அப்படின்னு. ஒரு அதோடைய அந்த அளவுகோல் அவங்களுக்குள்ள இருக்கணும்ன்றத, அந்த ஒரு மெரிட்டை தாண்டி நீங்க எழுதுற எழுத்துல உங்க தரம் தெரியுதுன்னு.
ஆக்சுவலா நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி அத அ- இல்ல சார். ஆக்சுவலா இப்போ முத்துக்குமரன் ஃபேன்ஸ் பண்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க வந்து பண்றது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு காம்படிஷன்ல இருப்பாங்க. ஆனா வர்ஷினி வெங்கட் இப்போ இந்த வீட்டுக்குள்ள திரும்பியும் போய் என்டர் ஆக போற ஒரு ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்படி பண்றதுல வந்து நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கணும்ன்றது எங்களுடைய என்னுடைய பர்சனல் கருத்து. அதுதான் நான் சொல்ல வரேன். என்னுடைய நான் அந்த ஃபுல் ஸ்டாப்ன்றது நான் வெர்பலா தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ட்வீட்ல எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பப்ளிக்கா சொல்லி இவங்களுக்கு புரிஞ்சிடும் இவங்களுக்கு புரிஞ்சாது அப்படின்றது ரிட்டர்ன்ல புரியாததை விட பேசுறதுல ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். நான் வர்ஷினி கிட்ட பல தடவை சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுக்கு ஒருத்தங்க ஹிட் பண்ணா அந்த ஹிட்டை வாங்கிக்க முடியல, அவங்க வைக்கிற இப்ப நான் அதை வந்து வாதத்துக்குள்ள கொண்டு வராம ஒண்ணு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சும்மா இருந்தாலும் அவங்க என்ன நோண்டுறாங்கன்றாங்க. இது இப்ப நான் வந்து அவங்களுக்காக நான் ஏன் பஞ்சாயத்து பண்ணணும் தான் பேசாம இருக்கேன். அவங்க என்ன இல்ல சொல்றாங்க, ரவீந்தர் சார், நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இப்போ வந்து நான் சும்மா இருந்தாலும் அவங்க தான் நோண்டுறேன்னு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா? ஆனா இது வந்து ஆப்போசிட்டா நடக்குது. ஷீ இஸ் த ஒன் டூயிங் ஆல் த திங்ஸ் All அண்ட் the அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கடைசியில வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றது தப்பு. அண்ட் செகண்ட் திங் ஷீஸ் டெல்லிங் சௌந்தர்யா ஃபேன்ஸஸ் டம்ப் ஒன். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். அதை நான் அவங்க வெளிய அதை நான் கம்ப்ளீட்டா பை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏன்னா பிரச்சனை பேசுறவங்களுக்கும் பேச்சு கொடுக்கறவங்களுக்குமே தவிர சம்பந்தமே இல்லாம சௌந்தர்யா பேசுறதுக்கு அங்க வேலையே இல்லை. இல்ல see if she அவங்களுக்கு வந்து ஒரு பியூர் ஹேட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க கொட்டுறாங்க. அது அது ஒரு தனி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல. why she is targeting her fans? அதுவும் இல்லாம அவங்க டம்ப், அவங்களுக்குலாம் ஒண்ணுமே இல்ல, இப்படிதான் கதறுவாங்கன்னு சொல்லிட்டு ட்விட்டா போட்டுட்டு இருந்தா ஆப்வியஸா ஃபேன்ஸ் சில பேர் போய் கேட்க தான் செய்வாங்க. நான் இங்க பாருங்க, நான் நீங்க போய் கேட்கறது தப்புன்னு சொல்லவே இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இது எங்கன்னா அவங்க போனா இது வைஸ் வருஷாவா வேற வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரியா, நான் சும்மா இருக்கேன் என்னைய தான் அவங்க வந்து பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு வெர்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ள உள்ளதான் நான் வர ஆசைப்படல. ஏன்னா இது வந்து நான் இதை விட கொஞ்சம் மெச்சூர்டா சொல்ற பதில் தான். அப்படி ஒருத்தங்க நீங்க உள்ள வந்து அந்த ஃபேன் பேசினாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க வந்து அவங்க ஃபேனையும் திட்டக்கூடாது, அந்த கன்சர்ன் பர்சனையும் திட்டக்கூடாது. அந்த மெச்சூரிட்டி இருந்தா பண்ணுங்க. இப்ப எனக்கு உதாரணத்துக்கு மேஜிக்கோடைய ஒப்பீனியன்ல எனக்கு ஒப்பீனியன் இல்ல, ரசிகனோட ஒரு விஷயத்துல ஒப்பீனியன் இல்ல. ஒப்பீனியன் இல்லைன்னதுக்கு அப்புறம் நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன்? அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு இருக்கிற நல்ல ஸ்டாண்டு. ஏன்னா நான் பேசும்போது உங்களுக்கு என் மேல கோபம் இன்னும் பெருசா போகும். இது எதுக்கு? ஏன்னா நான் எனக்கு கொஞ்ச நேரத்துல இது சண்டையில போய் முடியும்ன்றது எனக்கு தெரியும். இது சண்டையில எங்க தெரியுமா போகும்? நான் உங்களுக்கு அது பர்சனலா அவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கறத நான் ஏன் கொடுக்கணும்? உங்க கண்டென்ட்குள்ளேயே நான் வரல, விட்டுருங்க. நான் எனக்கு ஒரு கால் இருக்குல்ல, எனக்கு இல்ல வேணும் நீங்க வேண்டாம். சொல்ற சரிங்க தான் சார், பட் she is calling every Soundarya fans as uneducated dogs. What you're trying to want to say for Then in this? that case, two things you can do. Bloody, no one has the rights to say that uneducated dogs and all. Better if you have a right of clear cut proof of that, you can make it a cyber crime. Cyber crime register பண்ணி அவங்க மேல தாராளமா நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். If you have a very clear clarity of proof, ஆன்லைன் கண்டென்ட்டா இருந்தா கூட எடுத்துப்பாங்க அது. ஆனா irrespective ஆஃப் இந்த மாதிரி ஃபேண்டம் ஃபைட்டர்லாம் கன்சிடரபிளா இல்லைன்றதுனாலதான் நமக்கு நம்ம ஓன் மெச்சூரிட்டி அண்ட் செல்ஃப் டிக்னிட்டியோட இன்டெகிரிட்டியோட பப்ளிக் ஃபோரம்ல எப்படி பேசணும்னு ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டா அதுக்கப்புறம் இட் வில் கோ ராங் தான். அது அவங்க பண்ணாங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது இன்னொன்னு என்ன பண்றாங்க, அந்த ஃபேண்டம்ஸ் இல்ல வந்து அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. ஒரு நிமிஷம் சாம், அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு சார். அதை நான் இது பண்ணிக்கிறோம். பட் ஆனா நான் உங்கள்ட்ட கடைசி ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். நீங்க வந்து சௌந்தர்யா ஃபேன் ஒருத்தவங்க இருக்காங்க, அஞ்சலி, டாக்டர் அஞ்சலின்னு சொல்லிட்டு, ஷீ கமெண்டட் ஃபார் வர்ஷினியோட ட்விட்டுக்கு வந்து அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை கோட் ட்வீட் பண்ணி நீங்க சொல்லிருக்கீங்க, யூ டிராக்ட் விஷ்ணு விஜய் இன் இட். அவங்க வந்து சௌந்தர்யா பத்தி தான் பேசியிருக்காங்க, ஆனா நீங்க விஷ்ணு விஜய் எழுத்திருக்கீங்க. அது ஏன்? நான் பார்க்கும்போது நான் வந்து வீட்டுக்குள்ள போறேன், என்னுடைய வீட்டுக்குள்ள போற உங்களுக்கு நான் என்ன கேட்கணும்னு கேட்ட கேள்வியில சௌந்தர்யாவுடைய ஒரு ஃபேன், நான் ப்ரீ ஹிஸ்டரிய பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. சௌந்தர்யாவுடைய ஒரு ஃபேனை அவங்க கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு டச் பண்ணும் பொழுது, அப்படிங்களா ரிவர்ஸ்ல நான் ஒண்ணு கேட்கட்டுமான்னு நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல நீங்க விஷ்ணு விஜய் எழுத்திருக்கணும்னு அவசியமே எனக்கு இல்லையே. நீங்க சௌந்தர்யாவுடைய ஃபேன், நீங்க வர்ஷினியை தொடணும்ன்ற அவசியம் இல்லையே.
அவங்க வந்து அவங்க செகண்ட் திங் வர்ஷினி அந்த இடத்துல பூர் சார் விக்டிம் சார் இருக்கீங்க. ஷீ இஸ் சார் நாட் சார் அட் ஆல் சார் 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 விக்டிம் நீங்க தேர். சார் ஒரு மேம் நிமிஷம் மேம் ஒரு மேம் நிமிஷம் இப்ப இல்ல நீங்க ஒரு இல்ல தப்பு இல்ல கேட்டதுக்கு பண்றீங்க கரெக்டான இல்ல இல்ல ஆன்சர் ஒரு பண்ணல. நிமிஷம் இப்ப ஒரு நீங்க நிமிஷம் ஒரு ஒரு தப்பு நிமிஷம் கைஸ் யூ பண்றீங்க ஆர் ஜஸ்ட் டைவர்ட்டிங் அ டாபிக் நோ நவ. இல்ல இல்ல மஞ்சு ஒரு நீ நிமிஷம் இருங்க இப்போ நீங்க வந்து வர்ஷினி அங்க போய் இழுத்தோன்னு நீங்க சொல்றதே தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா. நான் மறுபடியும் சொல்றேன் சாம், மறுபடியும் இல்ல சொல்றேனே, இல்ல இல்ல நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் சாம். நான் கிளியரா சொல்றேன், நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் சாம். அந்த ட்வீட்டுக்கு ஒரு ஒரு ரிப்ளை அஞ்சலின்னு ஒருத்தவங்க பண்றாங்க சாம். அதுக்கு முன்னாடி அஞ்சலி இவங்களாம் அடிச்சுக்கிட்டாங்கன்ற ஹிஸ்டரி இருந்ததுன்னா அது எனக்கு தெரியாது சாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். எனக்கு எந்த ப்ரீ ஹிஸ்டரியும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இப்ப நீங்க சொல்றீங்களா அன்எஜுகேட்டட் டாக்ஸ், நான் கண்டிப்பா கேட்பேன். அப்படி ஏங்க எழுதுறீங்கன்னு பார்த்தேன்னா 100% கேட்பேன். அந்த மாதிரி ஒரு 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 சண்டை இருக்கு அதெல்லாம் தெரியாம நான் ஒரு காமன் மேன் பாக்குறேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, இவங்க போட்டதுக்கும் சௌந்தர்யா ஃபேனுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த வேலை அப்படின்னு அந்த செகண்ட்ல அந்த பர்டிகுலர் கோ கண்டஸ்டன்ட்டுக்கு நான் கண்டஸ்டன்டாவும் பேசுறேன், ஃப்ரெண்டாவும் பேசுறேன், என் படத்துல நடிச்ச ஒரு ஆர்டிஸ்டாவும் பேசுறேன். சார் எப்படி வேணாலும் நான் பேசலாம். அதுக்கு காரணம் அவங்க முதல்ல ஒரு ட்வீட் போட்டு நான் உள்ள போறேன், இங்க ஆ, ஏதாவது கொஸ்டின் இருக்கா ஒரு ஃபன்னி சைடா, அதாவது எப்படி போட்டிருக்காங்க ஃபன் சரி அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி ஃபன்னி கொஸ்டின் கேட்கும்போது சரி ஒருத்தவங்க ஃபன்னா ஒரு கொஸ்டின் கேட்டா அது ஃபன்னா எடுத்துப்பாங்களா இல்ல பிரதர், சீரியஸா அந்த கொஸ்டினை எடுத்துப்பாங்களா? எனக்கு படிங்க புரியல. பிரதர். பிரதர் அந்த கொஸ்டினை படிங்க. அவங்க அவங்க எழுதுற இல்ல கொஸ்டினை நான் படிங்க. மேலேயே நான் பின் படிக்கவா? பண்ணிருக்கேன். நான் மேலேயே அந்த ட்வீட் பின் எங் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. நான் நான் எழுதுறத பின் ஓகே. பண்ணுங்க. நீங்க அவங்க போட்டாங்கல்ல அதை போடுங்க. அவங்க நீங்க அதாவது ஏங்க வர்ஷினி நான் ரீட் போட்டதுக்கு பண்றேங்க. வர்ஷினி போட்டதுக்கு ஒண்ணு போட்டாங்களா அதை போடுங்க. ஜஸ்ட் நான் let me tell you what அதுவும் கீழ Varshini தான் said. இருக்கு. அது கீழ தான் இருக்கு அதுவும். இங்க பாருங்க, கெஸ்ட் கைஸ் வீக்ல இல்ல இல்ல இன் கேஸ் நான் கூப்பிட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இல்ல நான் படிக்கிறேன் சக்சஸ் ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் கைஸ் ஒரே நிமிஷம் நான் படிக்கிறேன் கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க சாம், ஒரே நிமிஷம். சக்சஸ் அவங்க ரொம்ப நேரமா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டுட்டோம். சீசன் டிராவலிங் அவங்க இப்பதான் பேச முடியும். சொல்லுங்க சக்சஸ். கேன் யூ ஹியர் மீ? சக்சஸ் இருக்கீங்களா? இல்ல இருக்காங்க, மைக் அன்மியூட் பண்றாங்க, நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது. போயிட்டாங்க. இருக்காங்க. சரி, அதுக்குள்ள ஜனனி கூட கேட்கணும்னாங்க, அவங்க பேசிட்டோம். ஜனனி ரொம்ப நேரம் கண்டாச்சு. ஓகே, ஜனனி சொல்லுங்க. நான் சக்சஸ் வந்தா பேசுவேன். இல்ல இந்த டாபிக் ரிலேட்டடா இல்ல, நான் ரவி சார் கிட்ட வேற கொஸ்டின் கேட்கலாம் வந்தேன். நீங்க இந்த டாபிக் பேசுறதுதான் பேசுங்க. இது முடிச்சிடலாம். அப்போ வெயிட் நான் பண்ணுங்க. ஆக்சுவலா ரவி ஷூர் சார் நான் படிக்கிறேன், இருங்க. அந்த ஹிஸ்டரியே அப்படியே உங்களுக்கு நான் படிக்கிறேன், நீங்க ஆ அது கேளுங்க. ஆ வர்ஷினி வெங்கட் என்ன போட்டிருக்காங்க, கெஸ்ட் வீக்ல இன்கேஸ் கூப்பிட்டா மக்கள் சார்பாக என்ன கேள்வி கேட்கலாம், கமெண்ட் ஃபன்னி ஸ்டஃப்னு போட்டிருக்காங்க. ம் அதுக்கு அஞ்சலி போட்டிருக்கிறது, ஜஸ்ட் டார்கெட் சவுண்ட் ஆஸ் யூ டிட் அவுட் சைட் தீஸ் டேஸ், தட் எனஃப், இட் வில் இன்க்ரீஸ் அவர் ஓட் பேங்க் இன் கேஸ் கூப்பிட்டா. தமிழ்ல இதை அப்படின்ற அர்த்தம் பண்ணுங்க. எனக்கு இதுக்கு தமிழ்ல அர்த்தம் பண்ணுங்க. ஐயா, எனக்கு அப்படிலாம் நான் அந்த அளவுக்குலாம் இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா இதுல வந்து என்ன, இதுல வந்து இல்ல. ஆக்சுவலா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இங்கிலீஷ்ல ஒன்று அது வந்துகிட்டே இருக்கு. பண்ணி நான் சொல்றேன். இருங்க சாம். இதுக்கு நான் தமிழ் அர்த்தம் சொல்றேன். நீங்க வெளியில சவுண்ட் டார்கெட் பண்ற மாதிரி உள்ளாரையும் போய் பண்ணுங்க. அதுவே போதும். அதுவே உங்களோட ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணும்னு தான் ஓகே, சொல்லிருக்காங்க. இது வந்து இதுதான் அதே அர்த்தத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியா? ஓட் பேங்க்ன்ற அந்த வார்த்தையும் ஜஸ்ட் டார்கெட் நல்லா கேட்டுக்கோங்க, ஜஸ்ட் டார்கெட் சவுண்ட் ஆஸ் யூ டிட் அவுட் சைடுன்னும் போது எனக்கு அவங்க விட்னஸ்டா எந்த இடத்துலயும் பார்க்கல, நான் பார்க்கல. நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வந்து நீங்க உங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நான் பார்க்கிறேன் சவுண்ட் ஆஸ் யூ டிட் அவுட் சைட் தீஸ் டேஸ், தட்ஸ் எனஃப் அப்படின்னு போடும்பொழுது இட் சீம்ஸ் வெரி ரூட். ஸோ ஐ ரிப்ளைட் கவுண்டர் இன் மை ஓன் வே. நோ இட் இஸ் நாட் அட் ஆல். இதுல வந்து ரூட்ன்றதுக்கு என்னங்க அநியாயமா இருக்கு? ஜஸ்ட் யூ டார்கெட்டட் கேள்வி. சவுண்ட்னு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். இரு சாம் ஒரே ஒரு ஐயா, நிமிஷம் சாம். அவங்க கமெண்ட் ஃபன்னி ஸ்டஃப்னு போட்டாங்க சாம். ஐயா. கமெண்ட் ஃபன்னி ஸ்டஃப்னு கொஸ்டின்லயே இருக்கும்போது அது ஃபன்னி ஸ்டஃப் தான், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நீங்க அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே அந்த இல்ல. இடத்துல ரூட்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லையே. சீரியஸா அவங்க எங்க போயிட்டாரு? இத்தனைக்கும் பாஸ், ஸ்மைலி இது எப்படி தெரியுமா போட்டு சாம், சிரிச்சிட்டு இது எப்படி தெரியுமா பேசிடுறாங்க, இருக்கு? அவ்வளவுதான். நான் சீரியஸா தான் சொல்லுவேன், ஆனா நீ ஃபன்னியா எடுத்துக்கோன்ற மாதிரி இருக்கு. அப்ப நான் சொன்னதை நீங்க ஃபன்னியாவே எடுத்துட்டு போங்க. சரி, ஓகே சார். அப்ப நாங்க ஃபன்னி எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் உங்கள்ட்ட. எதுக்கு விஷ்ணு விஜய் நீங்க அந்த இடத்துல இழுத்து வச்சிருக்கீங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.
உங்க அஞ்சலிக்கு சம்பந்தமே இல்லாம உள்ளுக்குள்ள என்ன கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு அவங்க சௌந்தர்யாவை டார்கெட்னு சொன்னதுனால நான் விஷ்ணு விஜய் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இது வந்து இது அன்வான்டட் ஆன்சர் சும்மா. இல்ல சார், இந்த ஏங்க, ஆன்சர் எனக்கு சூட்டபிளாவே எனக்கு இல்ல. சம்பந்தமே இல்ல இல்லாம இல்ல இல்ல சௌந்தர்யா இல்ல நீங்க Can I talk? சொல்றது வந்து சூட்டபிளான ஒரு, நீங்க கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லுங்க, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் நீங்க நான் விஷ்ணு அதுதான் விஜய் பத்தி கேட்டேன். என்ன அதுதான் பேசுறதுன்னு தெரியல. முதலே உங்ககிட்ட கேட்டேன். இங்க இருங்க பாருங்க. இருங்க ரவி சார் முதலே கேட்டேன். ஒரு ஃபேன் வந்து பேசுறதுக்கு நீங்க அந்த ஃபேன் கிட்ட பேசுவீங்களா இல்ல அந்த கண்டஸ்டன்ட இழுப்பீங்களான்னு கேட்டேன் நான். அதுதான் அது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க ஃபர்ஸ்ட். கரெக்ட். அப்போ அந்த ஃபேன் அஞ்சலின்றவங்க ஒரு பண்ணா வர்ஷினி வெங்கட்டுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபன்னா அதுல ஃபன்னான்றது சௌந்தர்யாவை பிடிச்சவங்க சொன்னா அதுக்கு பேர் ஃபன் கிடையாதுங்க. சார் இல்ல நான் இல்ல வர்ஷினிய பிடிச்சவன் அவங்க இல்ல. இப்ப நான் இல்ல இருங்க கேக்குறேன், இருங்க இருங்க வர்ஷினிய பிடிச்சவன் டென்ஷன் ஆகாதீங்க, இல்ல ஒரு இல்ல நிமிஷம் இருங்க. சாம் நான் வர்ஷினிய பிடிச்சவன். இப்ப இத நான் எப்படி இத படிக்கிறது எனக்கு சொல்லுங்க. இல்ல சார் நான் சொல்றேன், நான் இருங்க சொல்லலாமா இருங்க சாம்? ரஷ்மி நான் முடிச்சிடுறேன். ஆக்சுவலா அவங்க ஃபன்னா போட்ட கேள்விக்கு ஒருத்தவங்க ஃபன்னா ரிப்ளை பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல எங்க விஷ்ணு விஜய் வந்தாரு? அதுதான் நான் சொல்றேன். நீங்க அந்த ஃபேனுக்கு தானே நானும் ரிப்ளை அதேதான் கொடுக்கணும். கேக்குறேன் சாம். அவங்க வீட்டுக்குள்ள போறாங்கன்னு யாரையுமே நேர்கோடு காட்டாம உள்ள ஃபன்னா ஒண்ணு கேட்டாங்க. நீங்க ஃபன்னா பண்றதுக்கு ஆஸ் யூ டிட் டார்கெட் ரூடா நான் வர்ஷினிய பிடிச்ச ஒரு ஆளு, சரிங்களா? நான் எப்படி அந்த ஃபன்னா பாப்பேன்? எனக்கு கிளியரா தெரியுது ரூடா அவங்க இருக்கு. ரூடாவே கேக்கல சார். அஞ்சலி வந்து அந்த இடத்துல ஜஸ்ட் ஃபன்னி கமெண்ட். இத நீங்க டிஃபைன் பண்ணிக்கிறதோ நான் டிஃபைன் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. இது எங்க தெரியுமா ஆகுது? நான் விஷ்ணு விஜய் தொட்டது தான் உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு வர்ஷினிய தொட்டது தான் எனக்கு because பிரச்சனை. you went too personal sir. Lady, கேக்குதா? அதனால நாங்க இல்ல இது கேக்குறோம். நான் because he You went went too- because he went too personal to me. மறுபடியும் சொல்றேன், வர்ஷினிய வந்து யாரும் தொடல. ரெடி கேக்குதா? வர்ஷினி போஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரு ஃபேன் போஸ்ட் கேக்குது பண்ணிருக்காங்க, சக்சஸ். ஒரு அவ்வளவுதான். நிமிஷம் ஒரு நிமிஷம் அவங்க சக்சஸ் வந்துட்டாங்க. அவங்க கைஸ். பேசிட்டோம். ஆமா, கேக்குதா? இப்ப சொல்லுங்க. கேக்குதா? ஓகே. எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல பேசுங்க. பட் ஃபேட்மேன் ப்ரோ, நீங்க ரொம்ப நாளாச்சு உங்க கூட பேசி. எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கு உங்ககிட்ட. நான் ஒரு காமனரா தான் பேசுறேன். எந்த ஃபேனோ முத்து ஃபேனோ சவுண்ட் ஃபேன் பவி ஃபேன் இந்த மாதிரி பேசல, எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று பேசுறேன். நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா உங்ககிட்ட, நான் இந்த வர்ஷினி கதைக்கெல்லாம் வரல, ஓகேயா? ஏன்னா எனக்கு வர்ஷினியை நான் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரியும் அவங்க உள்ளுக்கு பேசும்போது எப்படி கேம் ஆடினாங்க, என்ன பேசினாங்க, வெளியில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்குது. ஸோ நான் அதை பற்றி பேச விரும்பலை. ஸோ